பகுத்தறிவு நாளேடான விடுதலையில் வந்துள்ள இன்றைய செய்திகளை பார்க்கலாம். அன்னை மணியம்மையார் அவர்களின் 48வது நினைவு நாள் இன்று. அதையொட்டி பெரியார் ஈவேரா நெடுஞ்சாலையில் உள்ள அன்னை மணியம்மையார் அவர்களின் சிலைக்கும் தந்தை பெரியார் திடலில் உள்ள அன்னை மணியம்மையார் அவர்களின் நினைவிடத்தில் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் தலைமையில் மாலை வைத்து மரியாதை செலுத்தப்பட்டது. அன்னை ஈவேரா மணியம்மையாரின் 48வது நினைவு நாள் இன்று. பிரியா விடை கொடுத்தோம் அன்று, பிரியாமலேயே நம்மை வழிநடத்தும் உணர்வாக உள்ளார் இன்றும். நம் அறிவு ஆசான் தந்தை பெரியார் என்ற பேர் இயக்கத்தை தன்னுடைய ஈடற்ற தொண்டால் தொய்வில்லா பணியால் 95 ஆண்டு வாழ வைத்த அரும்பெரும் தன்னல மறுப்பாளர் அருமை அன்னையார். தொண்டரம் மிக எளிய வாழ்வு, இவைதான் அன்னையார் என திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் அவர்களின் அறிக்கை இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளது. பிஜேபியின் சில்லறைத்தனமான விளம்பரங்கள் என்ற தலைப்பில் இன்றைய விடுதலையின் தலையங்கம் இடம்பெற்றுள்ளது. தமிழ்நாட்டில் அண்மை காலமாக ஒன்றிய அரசின் திட்டங்கள் வெறும் அரசியல் பிரச்சாரமாக மாற்றப்படுகிறது. அதற்கு சான்றாக அமைந்திருக்கிறது மதுரை கோட்ட ரயில் ஓட்டுநர் குறித்த செய்திகள். மதுரை கோட்டத்தை சேர்ந்த மூத்த லோகோ பைலட் ஒருவர் பிரதமர் மோடி தமிழ்நாட்டில் தொடங்கி வைத்த 3 முக்கிய ரயில்களை இயக்கும் வாய்ப்பை பெற்றுள்ளார். இத்தேர்வு தற்செயலானது அல்ல. மதுரை கோட்டத்தில் இவரை விட மூத்த மற்றும் தகுதியான ஓட்டுநர்கள் பலர் இருந்தும் குறிப்பிட்ட கட்சியின் சின்னத்தை பெயராக தாமரை செல்வன் என்று கொண்டுள்ளதால் ஆழ்மனதில் கட்சியின் சின்னத்தை பதிய வைக்க ஒரு மறைமுக விளம்பர உத்தி என்று இன்றைய தலையங்கம் அது குறித்தான பல்வேறு செய்திகளை வெளியிட்டுள்ளது. திருப்பத்தூர் கலைவாணன் அவர்களின் அன்னை மணியம்மையாரின் மகிழ்ச்சி எது தெரியுமா என்ற கட்டுரை விடுதலையில் இடம்பெற்றுள்ளது. தமிழ் தொண்டிற்காக சிங்கப்பூர் அரசால் கௌரவிக்கப்பட்ட தமிழவேல் கோ சாரங்கபாணி அவர்களின் நினைவு நாள் குறித்து அந்நாள் இந்நாள் பகுதியில் இடம்பெற்றுள்ளன. மஞ்சை வசந்தன் அவர்களின் ஆன்மீகம் பண்பாட்டை பாதுகாக்கிறதா பாழாக்குகிறதா என்ற தலைப்பில் கட்டுரை இடம்பெற்றுள்ளது. தேர்தல் செலவுகளுக்கு அச்சப்பட்டு பழனிசாமி தேர்வு செய்திருந்த வேட்பாளர்களில் 19 பேர் பின்வாங்கியது அதிமுகவினரிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக என்ற கட்சியோடு சேர்த்து உங்கள் மனசாட்சியையும் பாஜகவிடம் அடகு வைத்து விட்டீர்களே என்று அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. தமிழ்நாட்டில் தேனி மாவட்டம் வருசநாடு அருகே வெள்ளிமலை பகுதியில் 5 வாக்காளர்களுக்காக ஒரு வாக்குச்சாவடி அமைக்கப்பட உள்ளது. தேர்தல் நெருங்கும் வேளையில் அதிரடி. தமிழ்நாட்டில் தேர்தல் அறிவிப்பு எந்த நேரத்திலும் வெளியாகலாம் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வரும் நிலையில் கோவையில் வாக்காளர்களை கவரும் வகையில் அதிமுகவினர் பரிசு பொருட்களை வாரி வழங்கி வருகின்றனர். மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவி வரும் தற்போதைய அசாதாரண சூழலை கருத்தில் கொண்டு அங்குள்ள நாடுகளில் நடைபெறவிருந்த CBSE 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறும் என தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அறிவித்துள்ளார். வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடத்தப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. திமுக வேட்பாளர்கள் நேர்காணல் மார்ச் 17 தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கல்வித்துறையில் முக்கிய சீர்திருத்தம். தொடக்க கல்வியில் மனப்பாட முறைக்கு பதிலாக பின்லாந்து மாடல் அறிமுகம். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம். தமிழ்நாடு மின்வாரிய ஊழியர்கள் மற்றும் அலுவலர்களுக்கு 6% ஊதிய உயர்வு வழங்கும் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இதுதான் கடவுள் சக்தியா? நெஞ்சம் பொறுக்குதில்லையே. தமிழ்நாட்டில் இருந்து நேபாளத்திற்கு ஆன்மீக சுற்றுலா சென்றவர்கள் விபத்தில் சிக்கி 7 பேர் பரிதாப உயிரிழப்பு. ஒன்றிய பாஜக அரசின் வெளியுறவு கொள்கை மற்றும் நிர்வாக திறமையின்மையால் நாடு முழுவதும் கடுமையான சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். ஒடிசா மாநிலங்களவை தேர்தல். பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சி மாறி ஓட்டளிப்பா. சொகுசு விடுதியில் அடைப்பு.